காலை செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். நீட் தேர்வு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். நீட் தேர்வில் தவறு நடந்தால் ஒப்புக்கொள்ளுமாறு தேசிய தேர்வு முகமை மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நீட் முறைகேடு புகார் தொடர்பாக 2 வாரங்களில் விளக்கம் அளிக்குமாறு நோட்டீஸ் விடுத்துள்ளது. மேலும் மருத்துவம் படிக்கும் மாணவர்களுக்கு தவறு இழைப்பது சமூகத்துக்கு ஆபத்து என்றும் தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் விதித்துள்ளது. தமிழகத்தில் மாதவிடாய் சுகாதார திட்டம் 43 லட்சம் மாணவிகள் பயன்பெறுகின்றனர். தமிழகத்தில் மாதவிடாய் சுகாதார திட்டம் மூலம் மாணவிகளுக்கு விலையில்லா சானிட்டரி நாப்கின் வழங்கப்பட்டு வருகிறது. போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் பலர் இன்னும் மாதவிடாய் நேரங்களில் துணிகளை பயன்படுத்துகின்றனர். இதனால் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனை தடுக்கும் வகையில் செயல்படுத்தப்படும் மாதவிடாய் சுகாதார திட்டத்தின் மூலம் 43 லட்சம் மாணவிகள் பயன்பெறுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஒரே நேரத்தில் நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆன தந்தை மகள். டெல்லியைச் சேர்ந்த 50 வயதான விகாஷ் மக்கோந்திரா என்பவர் நீட் யூஜி 2024 தேர்வு எழுதி பாஸ் ஆகியுள்ளார். அவரின் மகள் மீமன் சானாவும் நொய்டாவில் மையத்தில் நீட் தேர்வு எழுதி தேர்ச்சியாகியுள்ளார். இதுபோல தந்தையும் மகளும் ஒரே நேரத்தில் நீட் தேர்வு எழுதி தேர்ச்சியாகி இருப்பது அனைவரையும் ஆச்சரியமடைய செய்துள்ளது. மகளை ஊக்கப்படுத்தவே தேர்வு எழுதினேன் என தெரிவித்துள்ளார். கலைச்செம்மல் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம். தமிழக அரசின் கலைச்செம்மல் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 50 வயதை கடந்த மரபுவழி கலை வல்லுநர்கள், நவீன பாணி கலை வல்லுநர்கள், சிற்ப கலை வல்லுநர்கள் போன்றோர் நுண்கலை துறையில் செய்த சாதனைகளை பாராட்டி விருது வழங்கப்படுகிறது. ஜூலை 1க்குள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர், தமிழ் வளர்ச்சி வளாகம், 2ஆம் தளம், தமிழ்ச்சாலை, எழும்பூர், சென்னை 8 என்ற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பலாம். ஜூலை முதல் கலைஞர் கனவு இல்லம் திட்டம். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை ஜூலை மாதம் முதல் தொடங்கவும், பயனாளிகளை தேர்வு செய்யவும், பணிகளை வரும் 25ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா 3.5 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். கூடுதல் நிதிக்கு கூட்டுறவு வங்கிகள் வாயிலாக 1 லட்சம் வரை கடன் பெற்றுக்கொள்ளலாம். வீடுகள் அனைத்தும் 360 சதுர அளவில் சமையல் அறையுடன் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.